ஹலோ மக்களே, திருச்சியில் இருக்கிற பிஹெச்இஎல் அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 760 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இந்திய அரசு நிறுவனம் தான். இதில் வாங்குற அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேறு ஏதாவது ஜாபுக்கு போகிறீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், ஏஜ் லிமிட்லாம் எப்படி இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் ஜாப் அப்டேட்ஸ் தொடர்பாக நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேயோட குரூப் டி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 17/9/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டி எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்ட்ராட்டஜிக் டாபிக்ஸ்க்கான கம்ப்ளீட் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் 14 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். 3 வகையான அப்ரெண்டிஸ் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், அதுக்கப்புறம் ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையான அப்ரெண்டிஸ். இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா 120 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 70, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜியில் 10, சிவில் இன்ஜினியரிங்கில் 10, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசியில் 5, அந்த ட்ரிபிளில் 5 அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இன்ஜினியரிங் வேகன்சி. இது எல்லாத்துக்குமே நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக முடிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ்லையோ அப்படி இல்லைன்னா பார்ட் டைமாக படிக்கிறது, அப்படி இல்லைனாக்கா கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறது, இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சியில் 10 வேகன்சி, இதுக்கு வந்து பிகாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஹெச்ஆரில் 10 வேகன்சி, இதுக்கு வந்து பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷனும் உண்டு. 5 வருஷம் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும், ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் உண்டு. அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா ஒரு 60% மார்க் எடுத்துருக்கணும் டிகிரியில். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 50% எடுத்தால் போதும். 2021, 22, 23, 24, 25 பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். மற்றவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 12,000 ரூபா கொடுப்பாங்க. இது இல்லாமல் தங்குறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா NATSeducation.gov.in அப்படின்ற NAT போர்ட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட NAT அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 இல்லைனா 16 டிஜிட் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு திருச்சி பிஹெச்இஎலோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். திருச்சி.bhel.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் அந்த அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். அந்த திருச்சி பிஹெச்இஎல் போர்ட்டலில் போனீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு ஐ அக்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும், 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அதை கொடுத்து நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆயிடும். அதை வச்சு மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, டிகிரி கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, நீங்கள் அந்த NAT போர்ட்டலில் அப்ளை பண்ணதோட அந்த ஹோம் பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சது. 15ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 3 days தான் டைம் இருக்குது. அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50, கம்ப்யூட்டர் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 10, சிவில் இன்ஜினியரிங்கில் 10, ஈசியில் ஒரு 10, அதுக்கப்புறம் ட்ரிபிளியில் ஒரு 10 அப்படின்னு சொல்லி மொத்தம் 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து 18லேருந்து 27 வயசு தான். ஏஜ் லிமிட்லாம் சேம் தான். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்கூல் அப்படின்னா டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2021, 22, 23, 24, 25 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த டெக்னீஷியனுக்கு 11,000 ரூபா, கிராஜுவேஷனுக்கு 12,000 ரூபா. இதுக்குமே அந்த ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். அந்த NAT போர்ட்டலில் அப்ளை பண்ணி என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்கிட்டு திருச்சியோட போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கானது. இதில் வந்து மொத்தம் 550 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபிட்டரில் ஒரு 210 வேகன்சி, வெல்டரில் 170, எலக்ட்ரீஷியனில் 50, டர்னரில் 30, மெஷினிஸ்டில் 40, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் 10, மோட்டர் மெக்கானிக்கில் 10, மெக்கானிக் ஏசியில் வந்து 10, சிஓபியில் ஒரு 20 அப்படின்னு சொல்லி மொத்தம் 550 வேகன்சி. இதுக்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னாக்கா 11,050 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த வெல்டர் இன்னொரு போஸ்டிங் மட்டும் 10,700 ரூபா சொல்லியிருக்காங்க.
இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஐடி போர்ட்டலில் கிடையாது, apprenticeship.india.gov.in அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு திருச்சி பிஹெச்இஎல் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்குமே லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாபுக்கான போஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன், டைரெக்டான அப்ளை லிங்க் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த போஸ்ட்டில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் ஒரு 65லேருந்து 90 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அதில் ஒரு 60 நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே இந்த குரூப் டி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்போம். இதில் அந்த 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதாவது என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும், டெய்லி எவ்வளோ நேரம் என்னென்ன மாதிரி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஷெடியூல் கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட டெலகிராம் குரூப்லையுமே கொடுத்துருக்கேன். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 9487808620 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸஸில் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து குரூப் டி எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் தான். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.